மோனி, நம்ம சின்ன வயசுல சின்ன சின்ன டாஸ்க்லாம் பேப்பர்ல எழுதி போட்டு அதை வச்சு கேம் விளையாடுவோம், ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்கும் ரோசி? நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா, இதை ஏன் இப்ப சம்மந்தம் இல்லாம கேட்குற? அதுவா, இன்னைக்கு ஒரு லெசர் பீரியட் இருந்துச்சா, அதனால நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அந்த கேம் விளையாண்டோம். நம்மளும் அது மாதிரி விளையாடலாமா? ஹே ஆமாப்பா, ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது கேம் விளையாண்டா செம்ம ஃபன்னாக இருக்கும். நீங்களே உங்களுக்குள்ள ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன கேம், எப்படி விளையாடுறது, அதை பற்றி யாராவது சொல்லுங்க. ஹே மீனு, உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம சின்ன வயசுல எல்லாருமே இந்த கேம் விளையாண்டுருக்கோம். மீனு நல்லா மறந்துருப்பா. நம்ம இன்னைக்கு விளையாடலாம், அவளும் நல்லா என்ஜாய் பண்ணுவா. எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க பேப்பரில். சரி, ஓகே. நம்ம 6 பேர் இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி 6 சீட்டில் 6 டாஸ்க் எழுதலாம். ஓகே ரோசி, நானே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு பேப்பரை 6 ஷீட்டாக கிழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன டாஸ்க் எழுதலாம்? ஜாக்கி, எப்பயும் போல் பாட்டு, டான்ஸு இந்த மாதிரியே எழுது. எல்லா ஷீட்லையுமே பாட்டு, டான்ஸு எழுதுனா ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எழுதலாம், ரைம்ஸு, விடுகதை அந்த மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச பாட்டும் டான்ஸும் எழுதிடலாம். அதுக்கப்புறம் என்ன எழுதுறது நீயே சொல்லு ரோசி. விடுகதை எழுதலாம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரைம்ஸு, நமக்கு ரைம்ஸ் சொல்கிறதெல்லாம் ஈஸி தானே, ஸோ அதுவும் எழுதலாம். அதுக்கப்புறம் இன்னும் என்ன யோசிக்கிறது, எலிஃபண்ட் வாக் மாதிரி நடந்து காட்டணும், அது எழுதலாம். அதுக்கப்புறம் மிமிக்ரி, நிறைய பேருக்கு மிமிக்ரினா ரொம்ப பிடிக்கும், ஸோ அதையும் எழுதியாச்சு. எல்லாத்தையும் எழுதி ஒரு பவுலில் போட்டு ஆளுக்கு ஒரு சீட்டு எடுக்கணும். அதில் என்ன டாஸ்க் வந்திருக்கோ அதை பண்ணணும். இதுதான் இந்த கேம். ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஒரு சீட்டு எடுத்துக்கோங்க. சீட்டெல்லாம் மாற்றக்கூடாது. அந்த சீட்டில் என்ன வந்திருக்கோ அதை அப்படியே பண்ணணும். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன டாஸ்க் வந்திருக்குன்னு பார்க்குறேன். ஓகே ரோசி, நீயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணு. ஹை, எனக்கு டான்ஸ் வந்திருக்கு. சிக்கே புக்கு பூம் பூம், சிக்கே புக்கு பூம் பூம், சிக்கே 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 பூம் பூம், சிக்கே சிக்கே பூம் பூம், சிக்கே சிக்கே பூம் பூம், சிக்கே 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 பூம் பூம். ஏ டசக்கு 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 டுண்டும், டசக்கு 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 டுண்டும். ஏ டசக்கு 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 டுண்டும், டசக்கு 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 டுண்டும். சூப்பர் ரோசி, இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹை, மிமிக்ரினா எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். இப்போ எப்படி பண்ணுறேன் பாருங்க. நான் இப்போ ரஜினி சார் மாதிரி பேசி காட்ட போகிறேன். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. என் வழி தனி வழி. பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். இப்போ மீனுக்கு பார்க்கலாம், ரைம் சொல்லணும் மீனு. இவ்வளோதானா? இப்போ பாருங்க. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. எப்படி? ஓகே, இப்போ மோனிக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஹை, எலிஃபண்ட் வாக்கு. இது ரொம்ப கஷ்டமான டாஸ்காச்சே. சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். ஜாக்கி, கொஞ்சமாவது யானை வாக் பண்ணுற மாதிரி இருக்கா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன்ப்பா. இவ்வளோதான் என்னால் முடியுது. சரி போதும் மோனி, நீ நல்லா தான் பண்ணுற. அடுத்து எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. விடுகதையா? சரி, ஓகே. நான் ஒரு விடுகதை, சிம்பிள் விடுகதை தான். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அவன் யார்? அபி, இதெல்லாம் ஆதி காலத்து விடுகதை. ஆமாம் அபி, வேற ஏதாவது கேளு. என்னப்பா இப்படி மொக்க பண்ணுறீங்க? சரி, கேட்குறேன். உடம்பில்லாத ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? ஐயையோ, உன்னைய கிண்டல் பண்ண. இப்போ இந்த விடுகதைக்கு எனக்கு ஆன்சர் தெரியலையே, நீயே சொல்லு அபி. ஹை, இது கூட தெரியலையா? வெங்காயம், அதுதான் ஆன்சர். விஜய், உனக்கு என்ன வந்திருக்கு? ஹை, பாட்டு. இதெல்லாம் நமக்கு செம்ம ஈஸிப்பா. லுங்கி டான்ஸ் 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 லுங்கி டான்ஸ்.